என் பேபிக்கு பால் போதும்னு எப்படி மேம் தெரிஞ்சுக்கிறது? எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கிற மெயின் டவுட் இதுதான். என் குழந்தைக்கு பால் பத்துதா இல்லையா? வயிற்றுக்கு ஸ்கேன் மிஷின் அங்கே கனெக்ட் பண்ண முடியும். குழந்தை பால் குடிக்கும்போது முதல் வாரம் 10% பாடி வெயிட் குறைவாங்க. நிறைய மோஷன் போவாங்க. முதல் வாரம் விட்டுடலாம். குழந்தை பிறந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் 6லேருந்து 8 வாட்டி யூரின் போகிறாங்க, காலையில் தூங்குறாங்க, உடம்பு வெயிட் போட ஆரம்பிக்கிறாங்கன்னா பால் பத்துதுன்னு அர்த்தம். ஸோ உடம்பு வெயிட் குறைஞ்சி, அதாவது ஒரு 10% உடம்பு வெயிட் குறைஞ்சி மறுபடியும் பிறந்த வெயிட் வர வரைக்கும் எவ்ரி 2 hours ஃபீட் பண்ணுங்க. பால் உற்பத்தி அதிகமாகும். நியூபார்ன் பேபிஸ்க்கு எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீட் பண்ணணும் மேம்? குழந்தை பிறந்த முதல் வாரம் ஒரு நாளில் 10லேருந்து 12 வாட்டி ஃபீட் பண்ணணும். அதாவது எவ்ரி 1.5 to 2 hours ஃபீட் பண்ணணும். ஒரு வாட்டி இடது பக்கம்னா அடுத்த வாட்டி தான் வலது பக்கம். மினிமம் 20 to 40 minutes ஃபீட் பண்ணணும். அடுத்த வாரம் 2வது வாரம் ஒரு 8லேருந்து 10 வாட்டி ஃபீட் பண்ணணும். ஸோ முதல் 2 வாரம் எவ்ரி 2 hours எழுப்பி எழுப்பி கொடுங்க. அதுக்கப்புறம் ஆன் டிமாண்ட் ஃபீட். ஃபீட் பண்ணுறப்ப வர நிப்பிள் பெயின் நார்மலா மேம்? ஃபீட் பண்ணும்போது நிப்பிள் பெயின் வந்தால் நார்மல் கிடையாது. நிப்பிள் பெயின் இருந்தால் அதை கவனிக்க வேண்டியது தான். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், அலட்சியப்படுத்தாதீங்க. பாப்பா கரெக்டாக லேட்ச் பண்ணாட்டியோ, இல்லை பாப்பாவுக்கு டங் டை இல்லை லிப் டை இருந்தாலோ, இல்லை பாப்பா முழு காம்பை உள்ளே எடுக்காமல் நுனியை மட்டும் பிடிச்சிருந்தாலோ காம்பு புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் பல பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்போ லாக்டேஷன் கன்சல்டண்ட்டை பார்க்கணும் மேம்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு டாக்டரை போய் பார்க்கணுமா? நிறைய பேர் வீட்டில் உட்காந்துருக்காங்க. காம்பு புண்ணானாலோ, காம்பு வலிச்சாலோ, பால் கட்டினாலோ, இல்லை பிரெஸ்ட்டு ரொம்ப செவந்திருந்தாலோ, எந்த பிரச்சனை இருந்தாலும் ப்ளீஸ் உங்கள் லாக்டேஷன் கன்சல்டன்ட் பாருங்கள். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை தவிர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், புண்ணாயிருக்குன்னா உடனே உங்கள் லாக்டேஷன் கன்சல்ட் பார்த்தீங்கன்னா லேட்ச் பொசிஷன் பார்த்து அந்த புண்ணுக்கான மருந்தை கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணலாம். இல்லைன்னா பாப்பா வாயிலையும் நம்மளை போலவே ஃபங்கல் பாக்டீரியா இருக்கும். அது அந்த காயத்து வழியாக உள்ளே என்ட்ராச்சுன்னா பிரெஸ்ட்டு மொத்தம் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு, மாஸ்டைட்டிஸ் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் எடுக்கிறதுக்கு சர்ஜரி வரைக்கும்லாம் போக வேண்டியிருக்கு. அதனால் ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனை வரும்போது முதல்ல உங்கள் லாக்டேஷன் கன்சல்ட்டை ப்ளீஸ் கன்சல்ட் பண்ணுங்கள்.